கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 117 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறத பத்தி ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு, ஊமைகளா பேசுறாரு, நிறைய விளக்கம் கொடுக்கிறாரு. அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனம் நம்ம பார்த்து ஆண்டவர் சொன்ன விளக்கங்களை ஊமைகள்லாம் நம்ம பேசிட்டு வரோம். மத்தேயு 24:12-13 கூட பார்த்தோம். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு. அக்கிரமம் மிகுதி ஆயிடும், அன்பு இல்லாம போயிடும். இதெல்லாம் நிறைய பேசிட்டு வரும். ஆண்டவர் கற்பனைகளை கை கொள்ளணும், அவர் சித்தப்படி நடக்கணும், அவரோட வசனத்தை தியானிச்சு நாம ஆண்டவரை உண்மையா துதிச்சு வாஞ்சியோட பரலோக ராஜ்யத்துல நாம செய்யறதெல்லாம் பரலோக ராஜ்யத்துல நமக்கு உண்டாயிருக்குன்னு அவர் சொல்றாரு. இங்க என்ன கட்டுவோமோ அது அங்க, என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம். பரலோக ராஜ்யத்தில் எவையில கட்டுறீர்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கோன்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம இப்பவே மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்றார். சிறு பிள்ளைகளை போல அன்பு இருக்கவங்களா, பகை இல்லாதவங்களா, சமாதானமா இருக்கவங்களா, நாம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா வாழணும்ன்றத நிறைய சொல்றாரு. பார்ப்போம். மத்தேயு 13:24 பார்ப்போம். ஒரு ஓமம் சொல்றாரு பரலோக ராஜ்யத்தை பத்தி. 24 மத்தேயு 13 அதிகாரம் 24 வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 25 மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். 26 பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். 28 அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். 29 அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 30 அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடிங்க அவளை சுட்டெரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான். இதை சொல்லிட்டாரு. சீசனுக்கு இதுக்கு புரியல, விளக்கம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாம பரலோக ராஜ்யத்தை வேற விஷயங்கள்லாம் பேசுறாரு, ஊமைகளா தான் பேசுறாரு. 34 வசனம். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. அதான் ஊமையா தான் பேசுறாரு, ஊமை இல்லாம பேசல. இதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். கேட்கிறாங்க சீசன், இது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு, அவர் ஊமையா தான் பேசுவார், அதுவும் நிறைவேறுது. 35 சொல்லப்பட்டிருக்கு. 36 அப்போது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, அவங்களுக்கு புரியல, அவர் சொன்னது புரியாதால எல்லாரும் முன்னாடி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க எல்லாரும் ஆண்டவரோட சேர்ந்து இருக்கும்போது கேட்கறாங்க, ஊமைங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 37 அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். 39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகளை விதைக்கிறதா சொல்றாருங்க. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். 40 ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். 41 மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்யறவர்களும் சேர்த்து. 42 அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 43 நல்ல விதையை பத்தி சொல்றார். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். திரும்ப வாசிக்கிறேன். அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே, பிதாவின் ராஜ்யம் அது பரலோக ராஜ்யம், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கிளியரா சொல்லிட்டாரு பாருங்க. அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு. பயிர் என்ன, பயிரானது வளர்ந்த களைகளும் காணப்பட்டது, களையும் இருக்கு. பொல்லாங்கன் சத்துரு என்ன பண்ணிடுறான், களையை விதைச்சிட்டு போயிடுறான். நல்ல விதை, உலகம் நல்ல விதையா இல்ல, நல்ல விதையை விதைக்கிறவர் ஆண்டவர் நல்ல விதையை விதைச்சிருக்காரு. ஆனா சத்துரு என்ன பண்றான், சாத்தான் பொல்லாங்கன் களையை விதைச்சிடுறான். களைதான் சாத்தானுடைய குமாரர், முழுமையா தீமையே உருவானவங்களா இருப்பாங்க.
அவங்களால எந்த நன்மையும் கிடைக்காது. அவங்க தான் பொல்லாங்கனுடைய புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆண்டவர் விதைச்ச விதை வந்து நல்ல விதை. அதாவது இதோட விளக்கம் நல்ல கோதுமை கிடைக்கும். கோதுமையை வந்து எங்க சேர்த்து வைப்பேன்னு சொல்றாரு? களஞ்சியத்துல. அந்த எஜமான் சொல்றான், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். அதுதான் இங்க சொல்றாரு. கோதுமையை எங்க சேர்ப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இங்க கோதுமையை வந்து களஞ்சியத்துல சேர்த்து வைப்பேன்னு சொல்றாங்க. அதோட ஊமை தான் இது. கலைகளை வந்து சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளா கட்டுங்கள் என்பேன். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கவில்லை நோக்கி முதலாவது கலைகளை பிடிங்க, அவளை சுட்டறி கட்டுகளா கட்டுங்கள். அதான் இங்க சொல்றாரு பாருங்க. மனுஷகுமார் தமிழ் தூதலை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களையும் அக்கிரம் செய்வதையும் சேர்த்து, அதான் இந்த கட்டுகளை சேர்த்துன்னு சொல்றாரு பாருங்க. இங்க அந்த எஜமான் முதலாவது கலைகளை பிடிங்க, அவளை சுட்டறிகிறது கட்டுகளாக கட்டுங்கள். 41 அதோட விளக்கம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதலை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களையும் அக்கிரம் செய்வதையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதுதான் இதோட வந்து சாராம்சம். ஆண்டவர் விதைக்கிற விதை எல்லாம் நல்ல விதை. அவர் விதைச்சது எல்லாம் நல்ல விதை தான். ஆனா சாத்தான் தான் வந்து உள்ள வந்துட்டு ஆதாம எப்படி ஆண்டவர்கிட்ட முதல் படைப்பு ஆதாமே வந்து ஆண்டவரோட உலாவர இடத்துல ஸ்லாக்கியம் கிடைச்சது. ஆண்டவர் உலாவர இடத்துல வாழ்ற ஸ்லாக்கியம் கிடைச்சத சாத்தானுடைய வார்த்தையை ஏவாள் சொல்ல கேட்டு ஏவாள் ஆதாமும் பாவத்துல சிக்கிதான் அந்த பாக்கியத்தை எழுந்து போ. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்காக மனுஷகுமாரனா வரார். வந்து அவர் எல்லாம் சொல்றார், நம்மளை ஆயத்தப்படுத்துறார். 2ஆம் வருகையில இதெல்லாம் நடக்கும், நீங்க தயாரா இருக்கணும். கோதுமை களஞ்சியத்துல சேர்க்கப்படும். அதே மாதிரி நாமளும் பிதாவுடைய ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். யாரு? ஆண்டவர் விதைச்ச விதை. நல்லதை செய்யறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க, பிறரை நேசிக்கிறவங்க, சமாதானத்தை செய்கிறவங்க, ஒரு அன்பு செலுத்துறவங்க, சத்துருவை சிநேகிக்கிறவங்க, ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கிறவங்க, அவரை சார்ந்து வாழறவங்க, விசுவாசிக்கிறவங்க, இப்படி எல்லாம் சொல்றார். இதுதான் வந்து ராஜ்யத்தின் புத்திரர். ஆண்டவரே என்னை, ஆண்டவரை சார்ந்து வாழ்றதுன்னு எப்படின்னா எல்லாமே நம்ம இருந்தா கூட தாழ்மை உள்ளவர் பெருமையுள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ இறங்குகிறார், கிருபையா இறங்குவார். அதனால நாம இதெல்லாம் செஞ்சா கூட, நான் உபவாசம் இருக்கேன், ஜெபிக்கிறேன், இதெல்லாம் செஞ்சா கூட அதை பெருமையா சொல்லாம ஆண்டவரே நான் பாவி எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா மனம் இறங்குவார். அவர் வந்து இரக்கத்தின் தேவன். நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து நம்மளெல்லாம் மீட்டெடுத்தார். நாம் சமாதானம் சந்தோஷமா வாழும்படி இந்த உலகத்துல வாழற காலத்திலையும் அவர் மீண்டும் வருவார். அவரோட ராஜ்யத்துல நம்ம சேர்த்துக் கொள்ளும்படி அவருக்கு நம்ம தயாராகணும். அதான் இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கணும், நம்ம ஆயத்தப்படணும். உலக ராஜ்யத்திலும் சமாதான சந்தோஷத்தோட வாழறவங்களா மற்றவங்களுக்கும் சமாதான சந்தோஷம் நம்மளால சமாதான சந்தோஷம் உண்டாகிறபடி வாழணும். நம்ம போராடலாம் சமாதானம் செய்யறவங்களா இருக்கணும். அன்பு அக்கிரமம் இதாகும்போது அன்பு தணிந்து போகின்றார். அக்கிரமம் இருக்குதான் அன்பு இல்லை. ஆனா நாம அன்பு செய்யணும். ஆண்டவர் இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம போன எபிசோட பார்த்தோம். ஆயக்காரனும் வேசிகளும் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா யோவான் ஸ்நானன் அவங்க வந்து விசுவாசிக்கல, இவங்க விசுவாசிக்கிறாங்க. வேதபாரகர் பரிசேயர் இவங்க எல்லாம் வந்து யோவான் ஸ்நானன் விசுவாசிக்கல. ஆனா ஆயக்காரன் வேசிகள் அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க தாழ்மை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குன்னு கேட்கிறாங்க. அதனால ஆண்டவர் வந்து சொல்றாரு அவங்க எல்லாம் பரலோகத்தில் பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி. அது மாதிரி தான் தாழ்மை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் வந்து கிருபையா இறங்குவார். நம்ம பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம பூலோகராஜ்யத்துல வாழ்ற காலத்திலையும் ஆண்டவர் ராஜ்யத்துல பிரவேசிக்க நம்ம ஆயத்தமா இருக்க விருப்பப்படுறோமா? அதே மாதிரி வாழ்ற காலத்துல பூலோக ராஜ்யத்துல சந்தோஷம் சமாதானத்தோட வாழ்ந்து மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தாழ்மையா அவர்கிட்ட வேண்டுதல் செய்ய நம்ம தயாரா இருக்கோமா? தயாரா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கார். கிருபையோடு இறங்குறேன்னு சொல்றார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ இறங்குவேன்னு சொல்றார். ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், கொடுமையா இருக்கவன், பாவம் செஞ்சவன், அவங்களெல்லாம் அவனை ஏத்துக்கிறேன்றார். பிணியாளனுக்கு வைத்தியனே அல்லாமல் சுகமா இருக்கவனுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. நோயா இருக்கவனுக்கு தான் வைத்தியம் தேவை. பாவையை ரட்சிக்க தான் நான் வந்தேன், நீதிமான்களை இல்லைன்னு சொல்றார். அதனால நாம ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் வாழ்கிற காலத்திலே சந்தோஷம் சமாதானத்தோடு வாழும்படியும் நம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியும் நீர் மனமிறங்கும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிச்சு கேட்டோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்ம வாழ்க்கை முழுவதும்
கிருபையால கலிக்கு மகிழும்படி அவர் நம்மளை நடத்துவார். இன்னும் ஒரு சில எபிசோட் இதை பத்தி நம்ம பேசிட்டு அடுத்து நம்ம வேற சப்ஜெக்ட் தொடருவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைய கோருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.